இந்தியாவுடைய கவுண்டர் அட்டாக். இப்போ இந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா கேலிப்ரேட் பண்றாங்க. நேத்து இரவு இந்தியா கவுண்டர் அட்டாக்ல பெரிய லெவல்ல பண்ணல. ஒரு எக்ஸிட்டை கொடுத்தோம், தப்பிச்சு போ அப்படின்ற ஒரு எக்ஸிட்டை கொடுத்தோம். ஆனா இந்த நாய்கள் இதை எடுத்துக்க விரும்பல. திரும்பவும் காலையில சீண்ட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 8 மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜம்முவை குறி வச்சு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற நகரத்தை குறி வச்சு, ரொம்ப ஹைட்டனா பாத்தீங்கன்னா டெல்லியை குறி வச்சு இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. டெல்லின்றது தலைநகரம். ஒரு நாட்டோடைய தலைநகரம் தாக்கப்பட்டால் அது போர். இதுல நம்ம மாற்று இதுவுமே பேசவே வேண்டாம். அந்த மிசைலை இந்தியாவுடைய ராணுவம் ஹரியானால வச்சு சுட்டு வீழ்த்தினாங்க. இவங்க வச்சு தாக்கின 8-10 மிசைல்ஸ்ல ஒன்னு கூட இந்தியாவுக்குள்ள எதுவுமே தாக்கல. எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திருக்கோம். அந்த மிசைலோட டெப்ரிஸும் கிடைச்சிருக்கு. அதுல 2-3 மிசைல்ஸ் பாத்தீங்கன்னா சீன ரக மிசைல்ஸ். இன்னும் 5 அதே சீனா மிசைல பச்சை பெயிண்ட் அடிச்சு இவங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறத பாக்குறோம். அவங்களுடைய F-16s மற்றும் அவங்களுடைய JF-17 மற்றும் அவங்களுடைய மிராஜ், அவங்களுடைய அவாக்ஸ் மற்றும் அவங்களுடைய குளோமாஸ் ஹெர்குலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், இந்த ஏர்போர்ட்டை குறி வச்சு இந்தியாவுடைய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், இன்னும் நம்ம சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை யூஸ் பண்ணல. அது இப்போ அடுத்தது அதுதான் நடக்க போகுது. அதை வச்சு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த விமான நிலையம் தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதே இடத்துல தான் இவங்க ராணுவ தளபதி மற்றும் பிரதமர் அதிபருக்கு உண்டான விஐபி ஃபிளீட், அதுவும் இங்கே தான் இருக்குது. அதை தவிர பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் காலேஜும் இங்கே தான் இருக்கு. இவங்களோட டிரான்ஸ்போர்ட் விங்கும் இங்கே தான் இருக்கு. இந்த விமான நிலையம் முற்றிலும், இது திரும்பவும் சொல்றேன், இந்த ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். உணர்ச்சிப்படாதீங்க. என்ன அவங்க கிடைக்கிறாங்க, பாகிஸ்தானியை அடிச்சு ஃபுல்லா தரமட்டமாக்குங்க, அப்படி போகாது. இப்போ நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நீங்க யுத்தத்தை வாழ்க்கையில பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ராணுவத்துக்கு, ராணுவ தளபதிகளுக்கு, அரசுக்கு என்ன பண்ணணும், எதை எப்போ பண்ணணுன்றது கரெக்டா தெரியும். நம்மளோட வேலை இதை அரசு நம்மளுடைய நாடா ஒன்னா இருந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்றதா. எனக்கு இது ஐடியா பெட்டரா இருக்குன்னு இதுல உள்ள வராதிங்க. ராணுவம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் வேற, வெளியிலிருந்து பார்த்து நம்ம பதிவு போடுறது வேற.